ஹலோ, இந்த யூடியூப் வீடியோவுக்கு நான் உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். என்னதான் யூடியூப் ஒரு வருஷமாக வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாலும் இங்கிலீஷில் கண்ணாபின்னான்னு வளருவேன், சரிங்களா? அண்ட் தமிழில் பேசுகிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வராது, ஏன்னு தெரியல. இதே எனர்ஜி, இதே வாய்ஸில் இருக்க டோன், இந்த கண்ட்ரோல், அதெல்லாம் தமிழ் நம்ம மதர் டங்கில் பேசும்போது அப்படியே ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வருது. இந்த ஒரு வாய்ஸ்லேயே அப்படி ஒரு எனர்ஜி கேரி ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேரி ஆச்சுன்னா சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வராது. அதனால நான் ஒரு புது சேனல், தமிழ் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இது பண்ணுறேன். எப்போயாச்சும் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கதை, அது வந்து தமிழில் சொன்னால் பெட்டராக ஃபீல் ஆகும். அப்பப்போ தங்கிலீஷ் தான் ஓகே. ஏன்னா ஃபுல்லாக தமிழில் பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது என் மேலேயே கொஞ்சம் அதிக எக்ஸ்பெக்டேஷன் தான். கம்மியாக ரோஸ்ட் பண்ணுங்கள். எப்படியும் கமெண்ட் செக்ஷனில் எப்பயாச்சும் ரோஸ்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏன்னா ரோஸ்ட் பண்ணுறதே கம்மியாக பண்ணுங்கள், ஓகேவா? நான் ஏன் தங்கிலீஷில் பேசுகிறேன், இந்த ஸ்டோரி டைட்டில் கூட பார்த்துருப்பீங்க, சர்ச் ஃபார் தமிழ் பீப்புள் வேறு வேறு கோன்னு எழுதியிருக்கோம். அது வந்து ரொம்ப உண்மை. ஆனால் அதை பற்றி தெரியணும்னா என்னை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட். நான் பிறந்தது என்னமோ சென்னையில் தான், வடபழனியில். அப்புறம் ஒரு 4 வருஷம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருந்தோம். அப்புறம் ட்ரிச்சி வந்தோம். அதுக்கப்புறம் கல்பாக்கம்ல கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருந்தேன். ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், நான் இருந்த ஒரு என்வாயர்மெண்ட், நான் வளர்ந்ததில் தமிழ் ஒன்றும் அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணது கிடையாது. எனக்கும் அவ்வளோ பெருசாக ஒரு இனிஷியலி ஒரு அட்டாச்மெண்ட் தெரிஞ்சது கிடையாது. நான் எல்லாத்தையும் கிராண்டடாக எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி எல்லோரும் தமிழ் பேசுகிறாங்க, என்ன தான் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு என்னென்னா இங்கிலீஷை டெவலப் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எனக்கு இங்கிலீஷ் பேசினா, எனக்கு ஒரு இங்கிலீஷ் ஒரு ஆக்சென்ட்லாம் வச்சு பேசுவேன். அப்போல்லாம் பேசினா நிறைய பேர் பாராட்டுறாங்க. அது மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் தான் வளர்ந்தேன். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எலக்யூஷன் இருந்துச்சு, ஹிந்தி எலக்யூஷன், அப்படி என்னமோ ஸ்பீச்சு, ஹிந்தி டிபேட், இங்கிலீஷ் டிபேட், என்னென்னமோ இருக்கும். ஸோ படித்தது கேந்திர வித்யாலயா, தமிழில் அவ்வளோ ஃபோக்கஸ் கிடையாது. எனக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதும் கிடையாது. ஸோ ஸ்கூலில் இருக்க வரைக்கும் தமிழ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இல்லை. ஃபஸ்ட் டைம் காலேஜ் அப்ளிகேஷன்லாம் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையை விட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகணும், அதான் என் பிளானாக இருந்தது. ஏன்னா கல்பாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் ஃபுல் என் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதை விட்டு நான் வெளியே போனதும் இல்லை. அதனால் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகணுன்னு மாதிரி ஒரு பிளான் இருந்தது. நான் ரிக்ரெட் பண்ணுறேன், அது கம் டு இட். ஆனால் அதான் இனிஷியலாக பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போனேன்னா தான் தெரியுது, என் ரூம்மேட்டுக்கு சடனாக அந்த இடத்துல இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராது, எனக்கு ஹிந்தி தெரியாது. அது மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல பையனாக இருந்தான். அவங்ககிட்ட தெரிஞ்ச ஏதோ உடஞ்ச ஹிந்தியில் பேசி எனக்கு ஹிந்தி வந்துருச்சு. அவன் என்கிட்ட இங்கிலீஷ் பேசி அவனுக்கு இங்கிலீஷ் வந்துருச்சு. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இனிஷியலி என் ரூம்மேட்டை தவிர எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு தமிழ் பசங்க கேங்காக தான் இருந்துச்சு. ஒரு 20 தமிழ் பசங்க எங்கே போனாலும் சேர்ந்து சுற்றுவோம். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இட் டிடன்ட் லாஸ்ட் லாங். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீ வந்து என்னடா ஹிந்தி பசங்களோட சுற்றுற போடா அப்படின்றது இருந்துச்சு. இல்லை, எல்லாம் நல்ல பசங்க தான். ஒரு கனெக்ட் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்கல கொஞ்ச நாள் அப்புறம். அதெல்லாம் மாறிடுச்சு. லைக் இவென்ச்சுவலி நாங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் இது ஃபஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிடச்சனால அந்த ஒரு தமிழ் குரூப்போட ஒரு டிஸ்டன்ஸை மாதிரி ஆயிடுச்சு. ஐ ரியலி டோன்ட் வாண்ட் தட். எனக்கு அவங்களோட ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்னு நான் ஏன் ஆசை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. இவென்ச்சுவலி ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் திருப்பி ஒரு குரூப் மாதிரி ஆகிட்டோம். ஆனால் ஓகே, தேவையில்ல இருக்கிற எந்த தான் ஃப்ரெண்ட் குரூப்ஸோட இருந்தாலும் அந்த தமிழ் பசங்களோட பேசும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அவங்களோட எப்போ மீட் பண்ணாலும் ஒரு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களோட பேசுகிற மாதிரி ஒரு இது இருக்கும், சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக ஹெல்ப்புன்னு மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு தமிழ் பையன் நான் போய் பேசலாம், போய் ஹெல்ப் கேட்கலாம் மாதிரி இருக்கும். இப்போவும் எனக்கு அவ்வளோ பெருசாக தமிழ் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு புதுசாக குர்காம் போகிறேன். குர்காம், டெல்லி. என்னை சுற்றி ஒரு தமிழ் பையன் கிடையாது. தமிழ் பொண்ணை விடுங்க, தமிழ் பொண்ணெலாம் காலேஜில் இருந்தது கிடையாது. ஒரு தமிழ் யாருமே தெரியாது. ஒரு வருஷத்துக்கு ஹிந்தி மட்டும்தான். எங்கே போனாலும் ஆஃபீஸ்லேயும் ஹிந்தி பேசுகிறான், இங்கேயும் ஹிந்தி பேசுகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்னு ஒரு எப்படி யார்கிட்டையாவது தமிழ் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் யாராச்சும் ரோட்டில் இப்போ கூட தமிழ் பேசுகிற மாதிரி கேட்டால், ஓ நீங்கள் தமிழா, நான் சென்னைன்னு அப்படியே டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கனெக்ட் மாதிரி ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சா. இங்கே தான் எனக்கு குர்காமில் இருக்கும்போது தான் எனக்கு தமிழோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது. அண்ட் இந்த குர்காம் சாப்டர் முடிஞ்சோடனே நான் பெங்களூர் வரேன். பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் என்ன 40% பீப்புள் தமிழ் தானே. ஸோ அங்கே ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. அப்பப்போ ஆட்டோ டிரைவர்கிட்ட தமிழில் பேசுகிறது. என்ன ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து நடுவில் ரஜினி படம் பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் அப்படியே பேச ஆரம்பித்தேன். ஜாலியாக போச்சு. இதெல்லாம் விடுங்க, ரீசெண்டாக ஒரு நந்தி ஹில்ஸ் போனேன், சரிங்களா? நந்தி ஹில்ஸில் வந்து ஒரு ட்ரெக் மாதிரி
ஆனால் நான் என்னமோ சோலோ ட்ரிப் மாதிரி போனேன். ஏன்னு தெரில, ஏதோ லோன்லியாக ஃபீல் ஆச்சு. சோலோ ட்ரிப் புக் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக சீட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து நான் என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம் சரிங்களா. நான் வந்து யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல ஒரு அழகான பொண்ணு கூட பேசலாம், அப்படிலாம் என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யோசிக்காமல் நான் என்ன யோசிச்சேன்னா, ஏதாச்சும் ஒரு தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தால் போதும், இந்த ட்ரிப்பே நல்லா போகும், அது மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுள் என்னதான் பண்ணுறான்னு தெரில, பின்னாடி 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க இருந்தாங்க. அந்த ட்ரிப்பே ஜாலியாக போச்சு. மேலே போய் அப்படியே அழகாக ஃபோட்டோலாம் எடுத்தோம், சூப்பராக இருந்தது. இப்போ வரைக்கும் நான் 4 கதை சொல்லிட்டேன். என் ஸ்கூல் டைம், என் காலேஜ், குர்காம் அண்ட் பெங்களூர் டேஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு தமிழ் வந்து எனக்கு ஒரு பவர்ஃபுல் கனெக்ஷன் டூலாக மாறிடுச்சு. இது என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னு இல்லை, நான் என்ன லாங்குவேஜில் பேசினாலும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு பண்ணிடுவேன். ஆனால் அந்த தமிழ்காரங்க கிட்ட பேசும்போது அவங்க அதே எனர்ஜியில் என் கூட ரிப்ளை பண்ண, நான் அவங்களோட பேச, அப்படியே ஒரு இம்மிடியேட்டாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல. இந்த பாண்டை நான் என்னமோ என்னோட இங்கிலீஷ் யூடியூப் சேனலில் மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணுறேன், நிறைய விலாக்ஸ் பண்ணுறேன். இது எல்லாமே என் மெயின் சேனலில் இருக்கும், சில ஓவர்லேஸ் போடுறேன். அண்ட் ஆல் தீஸ் விலாக்ஸ் எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தமிழில் பேசாததுனால இந்த என்னோட ஒரு நேச்சுரல் எனர்ஜி என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்க முடியாதனால நான் நிறைய பேரை கனெக்ட் பண்ணுறதுலேருந்து என்னையே ஸ்டாப் பண்ணுறேன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் இந்த புது யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய இன்சிடென்சஸ் இருக்குங்க சரிங்களா. எனக்கு ஒரு எப்போ ஹெல்ப்னு ஒரு தேவையாக இருந்தாலும், எனக்கு சென்னையில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் ஷேர் பண்ணணும். சில இன்சிடென்ட்ஸ்லாம் சென்னையில் நடந்தனால தான் நான் உயிரோடு இருக்கேன். இதே இன்சிடென்ட் டெல்லியில் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும், மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ எனக்கு ஐ ஹாவ் அ டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ். ஆனால் அதுலேயும் சில உள்குத்துலாம் இருக்குது. அதை வந்து நான் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆஸ் அ பர்சன், ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக நான் கேட்குறேன். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக கண்டென்ட் இல்லை, ஆனால் வர வீடியோலாம் ஐ ப்ராமிஸ் தட் தேர் வில் பி லைக் குட் கான்டென்ட். ஸோ ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அந்த வீடியோவில் ஐ ஷுவர் ஒரு சூப்பரான கண்டென்ட் ஏதாச்சும் வச்சுருப்பேன், ஏதாச்சும் செமையான ஸ்டோரி வச்சுருப்பேன். நான் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ. ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம ரொம்ப க்ளோஸ் நண்பர்களாக ஆகும் ஒரு நம்பிக்கை. ஸோ டில் தென் see you, bye bye. ஓ சொல்ல மாட்டேன், என் பேர் கிருத்திக். பை.